இந்த கோழைத்தனமான திமுக அரசு அதிமுகவுக்கு சப்போர்ட் டீமில் வேலை செய்கின்ற ஹரி மற்றும் சாய் என்பவர்களை கோழைத்தனமான முறையில் ஜெமினி பிளேவரில் அவர்கள் அலுவலகத்தில் வைத்து என்ன ஏது என்று சொல்லாமல் ஒரு அணியூனிஃபார்மில் காவல்துறை என்று கூறிக்கொண்டு அவர்களை கடத்தி சென்றார்களா இல்லது கைது சென்றார்களா என்று தெரியாமல் கூட அவர்களை அடைத்து தூக்கி சென்றிருக்கிறார்கள். இது குறித்து நாங்கள் காவல் நிலையம் அனைத்து காவல் நிலையம் சென்று கேட்டாலும் எந்த முறையான பதிலும் இல்லை. இந்த திமுக அரசு இந்த தோல்வி பயத்தில் அதிமுகவுக்காக வேலை செய்கின்ற அனைவரையும் பொய்யான வழக்குகளில் இணைத்து தவறான முறையில் கைது செய்து கடத்தி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் காவல்துறை சேர்ந்தவர்களா அல்லது குண்டர்களா என்று கூட எங்களுக்கு தெரியவில்லை. இது குறித்து எந்த தகவலையும் டிசி அலுவலகத்தில் சென்று கேட்டால் கூட சொல்ல முடியவில்லை. இந்த பொம்மை திமுக அரசு முதல்வர் ஏவுதலின் பேரில் அதிமுகவிற்கு இருக்கின்ற நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்று களங்கப்படுத்த வேண்டும் என்றும் இது போன்ற பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அதிமுகவிற்காக வேலை செய்கின்ற சப்போர்ட் டீமை சேர்ந்த ஹரி மற்றும் சாய் என்பவர்களை கடத்தி சென்றவர்கள் உள்ளார்கள். இது குறித்து நாங்கள் டிஜிபி, உள்துறை செயலாளர் மற்றும் காவல்துறை ஆணையர் அனைவருக்கும் மெயில் மூலமாக தகவல் அனுப்பியுள்ளோம். இது குறித்து நிச்சயம் நீதிமன்றத்தில் முறையிடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். எந்த வழக்குனே சொல்லுங்க, தவறா அவங்க 2 பேரும் என்னது எதுக்காக கைது செய்யறோம், எதுக்காக கூப்பிட்டுட்டு போறோன்னு சொல்லாம ஒரு ஆள் கடத்தல் பண்ணுவாங்கல்ல, அது போல கடத்திட்டு போயிருக்காங்க. அவங்க ஒரு சப்போர்ட் டீம்ல ஒர்க் பண்றவங்க. அவங்க எதுக்காக கூட்டு போறோன்னு சொல்லணும்ல. இப்போ இல்லீகலா மற்றவங்களை யாருன்னா கூட்டு போனா என்ன பண்ணுவாங்க? அன்யூனிஃபார்ம்ல வரலாமா? காவல்துறைன்னு சொல்றீங்கல்ல, அன்யூனிஃபார்ம்ல எதுக்கு கூப்பிட்டு போறீங்க? அவங்கள என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க தாய் தந்தையெல்லாம் கால் பண்றாங்க, எங்களுக்கு கால் பண்றாங்க. எங்கதான் வச்சிருக்காங்க கூட தெரியல. கேட்டா வண்டியில வச்சு சுத்துறாங்க சொல்றாங்க. நாங்க நொளம்பூர் ஸ்டேஷன் போனோம், ஜேஜே நகர் வந்திருக்கோம், திருமங்கலம் போனோம், அண்ணா நகர் ஸ்டேஷன் போனோம். அட்வொகேட் எங்களுக்கே ஒரு முறையான பதிலே கிடையாது. எங்க போனாலும் எங்க இருக்கிறாங்க தெரியல. அப்படி என்னதான் இவங்க தீவிரவாதிகளா? இவங்க என்னதான் எதுக்காக கூட்டு போய் சொல்லிட்டு போங்க. ஒரு முறைப்பாடான அறிவிப்பே இல்லையே. இந்த திமுக அரசு தோல்வி பயத்துல இது போன்ற செயல்லாம் செஞ்சுட்டு வருது. கையாலாக திமுக அரசு. அவங்க அதிமுக ஒர்க் பண்ற ஒரு டீமுங்க. அது அவங்கள இது மாதிரி டிஸ்டர்ப் பண்றாங்க. ஒரு 4 மணில இருந்து அவங்கள வச்சுட்டு சுத்துறாங்க. எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. ஹரி ஷாயின்றவங்க வேலை செய்யறவங்க. அவங்க ஒரு பொய்யான இதெல்லாம் பொய் கேஸ் ஏதோ போடுறதுக்காக அவங்க ஏதோ முயற்சிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு தகவலே தர மாட்டுறாங்க. நாங்க எல்லா காவல் நிலையத்தையும் போய் கேட்டுதான் வரோம். நாங்க முறைப்படி லீகலா என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு காவல் நிலையம் ஏறி நாங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுதான் வரோம். ஆனா இந்த திமுக அரசு கையாளாத திமுக அரசு இது போல தோல்வி பயத்துல இது மாதிரி பண்ணுது. இந்த பொம்மை முதல்வர் தூண்டுதல் பேர இது மாதிரி பண்றாங்க. இது ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்க. நாங்க நீதிமன்றத்துல நிச்சயம் முறையிடுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து